அக்கா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சுக்கு. ஸோ பிள்ளைங்களாம் போகிறப்பயே சொன்னாங்க, எங்களை விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள் போகிறப்பயே சொன்னோம் நீங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோன்னு. ஆனால் நடந்தது வந்து ஆப்போசிட் தான். ஏன்னா போனால் நம்ம வர முடியுமா சீக்கிரமாக? ஸோ அதேமாரி தான் பஸ் ட்ராவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ட்ராவல் பண்ணி போயாச்சு. ரொம்ப பக்கமாக தான் இருந்துச்சு. லால்குடி தான் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ரிலேட்டிவ் இருக்காங்க எல்லாருமே நம்மளை ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க. போனோன்னே அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ரொம்ப பசிங்க, ஏன்னா ரொம்ப லேட்டாக வேறு போனோம் இல்லையா? ஸோ நல்லா சுட சுட ஹெவியான செம்ம விருந்துங்க. அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கவனிப்பு இருந்துச்சு, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெரைட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மொஜிட்டோ செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்களே ரெடி பண்ணி இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், பட் பார்க்குறப்ப டெம்டிங்காக தான் இருந்துச்சு. நான் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு, கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் வரலையான்னு.